யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறதா என்று மிக குறுகிய பேர்களுக்கு வேண்டால் தெரிந்திருக்கலாம். எம்ஜிஆரை பற்றி தெரிந்தவர்களுக்கு, எம்ஜிஆரின் ரகசியம் தெரிந்தவர்களுக்கு தெரிந்த செய்தியை எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 40 ஆண்டுகள்கிட்ட நெருங்க போகுது. அந்த டயத்தில் இப்போ நம்ம பதிவு செய்கிறோம். ஆனால் இதை தலைப்பில் போட முடியுமா தெரியாது. எந்த காலகட்டத்தில் இப்படி செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரட்சி நடிகர் என்கின்ற பட்டம் இயற்கை அவருக்கு கொடுத்திருக்கிறதா, இல்லை என்றால் அவர் ஏற்றுக்கொண்டு படத்தோட டைட்டில் வைக்கிறார் இல்லையா, அந்த கேரக்டர் அப்படி இருக்குங்கிறது ஒன்று. இந்திய சுதந்திர போருக்கு காங்கிரஸ்காரர்களின் முகமாக தெரிந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரை எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸ் அபிமானி. காமராஜர் கூட விரும்பினார், நேரு கூட அவர் விரும்பினாருங்கிற செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. அதை கலைஞர் கருணாநிதி தான் கூட்டு வந்து அண்ணாவிடம் சேர்ப்பித்தார் என்கின்ற செய்தியையும் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி, அவர் விடுதலையின் பக்கம் இருக்கிற பொழுது யார் பக்கம் நின்னார் அப்படிங்கிறது தான் செய்தியில் இருக்குது. சும்மா பேசிடலாம், எது பண்ணலாம். நான் சொல்கிறது ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன். ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா நான் பேசுவது சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். புத்தகத்தோட தலைப்பு எங்கள் வாத்தியாருங்கிற தலைப்பு. கொற்றவன் அவர் தொகுத்த நூல், நூற்றாண்டு விழா, எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு தொகுத்த நூல். அந்த நூலில் நான் காட்டுறேன் 199 டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது தலைப்பில் 196, 7, 8, 9, 196, 197, 198, 199 இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தியை நான் சொல்கிறேன். இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இதை நான் ஆதாரத்தோடு தான் நான் காட்டுறேன். இந்த செய்தியை சொல்கிறேன், பக்கத்தை காட்டியிருந்தேன், இதையும் காட்டியிருந்தேன். சுமார் ஒரு 600 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் காட்டுறேன். 600 இல்லை, 730 பக்கம் இருக்கக்கூடிய பக்கம், 730. அதில் தான் உங்களுக்கு 200வது பக்கத்தில் இந்த செய்தி அடிக்ட் ஆகிருக்கு. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய பாணியிலே சொல்கிறேன். அதை எழுதியிருக்கிறவர் அங்கமுத்து, அதிமுகவின் மேல் சபை உறுப்பினராக இருந்தவர். எவ்வளவு பெரிய விஷயம் மறைந்து கிடக்குங்கிறத பாருங்களேன். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் ஆற்றிய அரசியல் பங்கு என்ன, இந்தியாவின் சுதந்திரத்திற்கு எம்ஜிஆர் ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி ராமனுக்கு ஒரு அணில் செய்த சேவை என்ன அப்படிங்கிறத கூட நம்ம பதிந்து வச்சுருக்கிறாங்க இல்லையா. ராமருக்கு ஒரு குரங்கு செய்த சேவை என்ன அப்படிங்கிற ஒரு சேவையெல்லாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா வரலாற்றில். ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சாருங்கிறத நினச்சி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடுக்கம் வரும். அவர் யார்? அதனால்தான் அவர் தீவிரவாதிகளை மட்டுமல்ல, வேட்டைக்காரனாகவும் மிகவும் நல்லவனாகவும் புரட்சிக்காரனாகவும் மக்களின் மத்தியில் எழுச்சியை உருவாக்குகின்ற தலைவரின் பக்கம் நின்று அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்கிறாருங்கிறது நமக்கு புரிய வருது. அவர் பாணியிலே நான் சொல்கிறேன் ஒரு செய்தியை ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப முக்கியமான செய்தி, ஆவண செய்தி. என்னென்னு, நம்ம தியாகராஜ பாகவதர் இருக்கார் இல்லையா, தலைப்பாக வச்சு சூப்பர் ஸ்டார். அந்த காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார். ஏன் இந்தியாவிலே அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். தியாகராஜ பாகவதர் 1942, 43 காலகட்டம். அப்படியே நான் சொல்கிறேன். அவர் நெப்யூன்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ இருக்குது. 1942, 43 ஆண்டு என நினைக்கிறேன் அவர் எழுதுகிறார். எம்கே தியாகராஜ பாகவதர் பிரபலமான நடிகர் மட்டும் இல்லாமல் நீட்டோன் ஸ்டுடியோவின் நிர்வாக இயக்குனராக, இதே புதிய செய்தி. நமக்கு ஒரு ஸ்டுடியோவுக்கு டைரக்டராக இருந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து எஃப் நாகூருங்கிற ஒரு ஜித்தன் பானர்ஜி, டின்சா, ஆதி இரானி, உமா பிக்சர்ஸ் செட்டியார் அப்படிங்கிறவங்களாம் கூட இருந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு பையன் வேலைக்கு போகிறான் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு, ஆர்ட்டுக்கு அப்படின்னு. ஒரு கங்கா அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் கூட, ஒரு ஆர்ட் டைரக்டர் கூட அந்த பையன் வேலை, அந்த பையன் வாக்கு மூலம் தான் இது. எம்ஜிஆர் யார், அவர் எப்பேற்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிறது பின்னாளில் அவர் பதிவு செய்கிறார். எப்போ பதிவு செய்கிறாரு? 2017 இந்த புத்தகம் எப்போ வெளியே வந்திருக்கு?
இந்த புத்தகம் வெளியான ஆண்டு வந்து வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்குது. 2021 இந்த புத்தகம் வெளியிட்டிருக்குது. வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்த செய்தி அவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, நான் சிறுவனாக 42 43 இருக்கிற பொழுது அவர் எங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய கங்கா ஆர்ட் டைரக்டர் கூட நான் போயிட்டு நான் வருவேன். அப்போது எனக்கு அவரை பார்க்குறதுக்கு பாகவதரை பார்ப்பதற்காக சின்னவர், அதாவது எம்ஜிஆரோட அண்ணனும் வருவாங்க. வார நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்தை சுற்றி இருக்கிற இடங்களில் தான் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மவுண்ட் ரோடில் தான் ராயல் ஸ்டுடியோ, அந்த ராயல் ஸ்டுடியோ கிட்ட அவர் இருந்துட்டு தியாகராஜ பாகவதரை பார்க்க வரும்போது அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு வட்ட மேசை ஒன்று இருக்குமா. அந்த வட்ட மேசைக்கு பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்களாம். எதுலன்னா பவளவள்ளி மரம் அப்படிங்கிறார். அவர் சொல்கிற பவளவள்ளி மரத்தின் கீழே வட்ட வடிவில் பெஞ்சு போன்ற இடத்துல அங்கேருந்துருப்பாங்களாம். அப்போ டைரக்டர் ராஜாவும் பாகவதரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். பாகவதற்கு ஏன் அவருக்கு சிறை சிக்கல் வந்ததுன்னு கூட நம்ம யோசிக்கலாம். நான் வந்து கலைவாணருக்கு சொல்லுவேன், திராவிட இயக்கத்தின்பால் நின்று தமிழர்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கலைவாணர் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் துணையாக இருந்தார். அவரை காத்து நின்றது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தினால் தியாகராஜ பாகவதரும் சிறையிலிருந்து மீட்கப்பட்டாருங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருக்கிறோம். பாகவதற்கும் திராவிட இயக்கம் தான் கை கொடுத்து பாகவதர் மரணம் வரை காத்து நின்றது திராவிட இயக்கம். பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் வரைக்கு அவரை வந்து காத்து நின்னாங்க. அவருடைய இது இல்லை, அதை நம்ம தனியாக சொல்லணும். ஆனால் பாகவதர் அவர்களும் மரத்தின் பெஞ்சில் என்ன பேசியிருப்பாங்க, என்ன இருப்பாங்க, அடிக்கடி பார்ப்பதற்கு எம்ஜிஆர் வருவாராம். அவர் எழுதின பதிவில் தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் துருன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் ஒரு சிறுவனாக டவுசர் போட்டு இருக்கக்கூடிய நேரத்தில். அப்போது பாகவதர் வந்துட்டாரா, டிஆர் ரகுநாத் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கிறம்போது அந்த பையன் என்ன செய்வான்னா, தேடி தேடி போய் வந்து தகவலை கொடுத்துக்கிட்டு இருப்பாப்லையா. இதை எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் இப்படி போய் நல்லா துருன்னு பார்க்குறானே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச உடனே அந்த இடத்துல பழகி இருக்கிறதுனால அந்த மரத்து நிழலில் வெயில் வந்துட்டால் நேராக வந்து ஆர்ட் ரூம்குள்ளே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேசுகிற நேரங்களில் வந்து இந்த பையனோட ஒர்க் பண்ணி எம்ஜிஆர் ஒரு மைண்டில் வச்சுருக்கிறாரு. இப்போ திடீர்னு அந்த பையனை ஒரு நாள் கூப்பிட்றாரு, தம்பி இங்கே வா அப்படின்னு. எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்றக்காப்புல அந்த பையன், உன்னுடைய அட்ரஸ் எனக்கு கொடுக்க முடியுமா? தாரேயா. உன் அட்ரஸுக்கு கடிதம் வரும், அந்த கடிதத்தை நீ வந்து பிரிக்கக்கூடாது, அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அப்படி என்னிடம் அந்த கடிதத்தை கொடுக்குற பொழுது யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும், என் அண்ணனுக்கு கூட தெரியக்கூடாது. செய்வியான்னு. என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறாரே சீக்கிரட்டா, நான் செய்கிறேன். எம்ஜிஆர் சொன்னால் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், 42 43 வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருந்த நேரம், வெள்ளைக்கார ஆட்சி இருக்கக்கூடிய நேரம், 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தோடு சொல்லி 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். அப்போது தமிழ்நாட்டில் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மிக ஆயிரக்கணக்கான பேர்களை முத்துராமலிங்கத்தேவர் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார் படைக்கு. இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் கூப்பிட்டு இந்த பையன்கிட்ட சொல்கிறார், உனக்கு கடிதம் வரும், அந்த கடிதத்தை நீ பத்திரமா வந்து என்கிட்ட சேர்க்கணும், ஓ முகவரிக்கு வரும். சரி அப்படின்னு சொன்ன உடனே முகவரியை கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த சிறுவன், இந்த பையன் பேருக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கிறார் இல்லையா, அந்த பையனோட பேருக்கு கடிதம் வருது. கடிதம் வந்த உடனே அந்த இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நேராக எம்ஜிஆர் யாருக்கும் தெரியாமல் ஒப்படைப்பாங்க. அந்த ஒப்படைக்கின்ற கடிதத்தோட நகல் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் தன்மையை எடுத்து அதை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை எம்ஜிஆர் பார்த்துருக்கிறார். யார் அவர்கள், அதுதான் நமக்கு. அப்போது அந்த பையனை கூப்பிட்டு எதுவாக இருக்கும் எம்ஜிஆர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்கும்போது அதை கையில் கொடுத்து, இந்த மாதிரி கண்ணம்மாப்பேட்டைங்கிற இடத்துக்கு போ அவர் சொல்கிறாரு. அவருடைய வார்த்தை, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா. நான் ரகசிய கடிதங்கள் வருகிறதே, இந்த கடிதத்தை என்ன செய்யலாம் என்று காத்திருந்தேன். ஒரு நாள் கடிதத்தை என்னிடம் தந்தார் சின்னவர்.
அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் பத்திரமாக இதை கொண்டு போய் சேர்த்துவிடு அங்கமுத்து என்றார். நானும் அந்த முகவரியை தேடிச் சென்றேன். அது கண்ணம்மாப்பேட்டையில் இருந்த ஒருவருக்கு தர வேண்டிய கடிதம். எப்படியோ விசாரித்து ஒரு வழியாக அவரிடம் கடிதத்தை கொண்டு போய் சேர்ப்பித்த போது அந்த நபர் என்னை கீழும் மேலுமாக பார்த்து, யார் இந்த கடிதத்தை கொடுத்தது என்று கேட்டார். நான் சின்னவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னேன். அது உள்ளே இருக்க விவரம் என்னெல்லாம் எனக்கு தெரியாதுன்னாரு. அப்போ அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், படார்னு இப்படி ஆளுக இருக்கும்போது இவங்களை இப்படி கேட்கக்கூடாது. இந்த கடிதம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஐஎன்ஏ மெம்பர்கள் என்றும், ஐஎன்ஏ என்பது ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்றும், போலீசாருக்கு விஷயம் தெரிந்தால் விபரீதமாகிவிடும் என்று தெரிவித்தார். ஐஎன் என்ன தெரியும் இல்லை? இந்தியன் நேஷனல் ஆர்மி, நேதாஜி கட்டமைத்த படை. நேதாஜியோட படை. நேதாஜி என்ன செஞ்சார் தெரியுங்களா? நேதாஜியை கைது செய்து வைத்த பொழுது காந்தி நேதாஜிக்கு எதிராக துரோக விளைவுகளில் ஏற்படுத்தினால் நேதாஜி தன்னுடைய தலைவர் பதவியை விட்டு விலகி, காங்கிரஸ் தலைவர் பதவியை விட்டு விலகி வெளியேறார். இப்போ அவர் கைது செஞ்சு வீட்டில் சிறையில் வச்சுருக்கும்போது அவரை விட்டு வெளியில் போன யாருக்கும் தெரியாமல் கதவை அடைச்சி அவங்க உள்ளே இருக்கிற ரூமுக்குள்ளே டெய்லி சாப்பாடு மட்டும் போகும், அது மட்டும் வரும், அந்த சாப்பாடு தட்டு மரம் வரும். ஒரு நாள் சாப்பாடு தட்டுகள் அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது அவர் மாறி மாறி அங்கிட்ட தட்டு வெளியில் வருது, அந்த இதுக்கு மூலமாக வெளியே போயிடுறாங்க. அவர் திடீரென்று ஜன்னல் வழியாக வெளியேறி ஆப்கானிஸ்தான் வழியாக நுழைந்து காபூல் வழியாக ரஷ்யா சென்று, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்கோஸ்லோவேக்கியா, உக்ரைன் மூலமாக போய் ஜெர்மன் போய் ஜப்பான் போய் அங்கேருந்து படைகளை திரட்டி கொண்டு வந்து சிங்கப்பூர் மலேசியா வழியாக வந்து அந்தமான் நிக்கோபாரை மீட்டெடுத்து கொடியேற்றி சுதந்திர கொடியேற்றி வைத்த தலைவன். எம்ஜிஆர் யாரோட தொடர்பில் இருந்திருக்காருங்கிறத பார்த்துக்கணும். ஏன் அவர் புரட்சி நடிகர், ஏன் அவர் புரட்சி தலைவர், ஏன் அவரிடம் ஆட்சி போனது, ஏன் அவர் அதிகாரத்திற்கு வந்தார், அவர் சொன்னதை தான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். பக்கம் 201 இந்த செய்தி இருக்குது. வானதி பதிப்பகம் கொற்றவன் தொகுத்த எங்க வாத்தியாருங்கிற தலைப்பில் இருக்குது. அந்த தூது போனவர் அங்கமுத்து. அவர் பிற்காலத்தில் அதிமுகவின் மேல் சபை உறுப்பினராக வந்தார். அவர் நடிகரா? ஆகையினால்தான் ஈழத்திலே மாபெரும் இன எழுச்சி போர் வந்த பொழுது கோடான கோடிகள் பணத்தை கொடுத்து ஒரு நாடு அமைப்பதற்கு அவர் காரணமாக அமைந்தார். ஒரு இயக்கம் உயிர்ப்பிப்பதற்கு அவர் காரணமாக அமைந்தார். அதனால்தான் இந்த மதியழகனைப் போல ஆட்களும் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மிக சிலாகித்து 100ஆண்டு விழா எடுப்பதற்கு காரணமாகும். அதிமுக ஆளும்போதே வைகோ அவர்கள் தான் 100ஆண்டு விழா எடுத்தார். ஜெயலலிதாவின் இதெல்லாம் எல்லோரும் உயிரோடு இருக்கிற காலம். அது பிறகு தான் அந்த அம்மா செத்துச்சு. எடப்பாடி அது பிறகு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் அந்த 50 தலைவர்னு சொல்லுவாங்க. 5 பேர் இதுகளில் அத்தனை பேர் இருக்கும்போது பஞ்சபாண்டவர்கள்பாங்க. யார் எம்ஜிஆர் என்பதற்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளுமே சாட்சி தோழர்களே. எம்ஜிஆர் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், இவங்களில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உனக்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.